நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரிசர்வ் ரைட்ஸ் டோக்கன் பற்றி. இது ஒரு நல்ல டோக்கன் ஆக்சுவலி சொல்லணும்னா. இதோட டோட்டல் சப்ளை வந்து 100 பில்லியன். இப்போதைக்கு சர்க்குலேட்டிங் சப்ளை வந்து 6.8 பில்லியன் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு டோக்கன்ஸ் ரிசர்வ் பண்ணி அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஃப்ளக்சுவேட் ஜாஸ்தி ஃப்ளக்சுவேட் ஆகி ஜாஸ்தி டிக்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அவங்க இந்த பிளாட்ஃபார்ம் கொண்டு வராங்க. ப்ளஸ் எல்லா ஒரு இஷ்யூஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கவுண்டர்ஃபீட் நோட்ஸ் அதுவும் எராடிகேட் பண்ண பார்க்குறாங்க இந்த காயினை கொண்டு வந்து. ஓகேவா? ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா டாலர்ஸ், டை காயின், டீத்தர், இப்போ நிறைய காயின்ஸ் இருக்குது. பேசிக்கலி இதெல்லாம் சேர்த்து ஒரு ஃப்ளெக்சிபிள் பூல் ஆஃப் ஸ்டேபிள் டோக்கன்ஸ் கொண்டு வராங்க அவங்க. ஸோ அது வந்து டைவர்சிஃபை பண்ணுவாங்க, டீசென்ட்ரலைஸ்ட் அண்ட் கவர்னன்ஸ்டாக இருக்கும் பேசிக்கலி. ஸோ இதோட ஆப் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஒரு வெனிசுலாவில் இருக்குது இப்போதுக்கு. சில கண்ட்ரீஸில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கரன்சி ரொம்ப வீக்காக இருக்கும். அவங்க கரன்சி ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும் இந்த டோக்கன் கொண்டு வர மாதிரி ஒரு பிளானில் இருக்காங்க அவங்க விஷனில் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த விஷன் நீங்கள் பார்க்கலாம் டீட்டெயிலாக. பேசிக்கலி கண்ட்ரி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, இந்த கரண்ட் ஆனுவல் இன்ஃப்ளேஷன் ரேட்டும் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, எவ்வளோ இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்குன்னு. ஃபர்ஸ்ட்டு வெனிசுலாவில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த காயினை. அப்போ மற்ற கண்ட்ரீஸ்லேயும் இனிமேல் ரிலீஸ் ஆக போகிறது இந்த காயின்ஸு. ஸோ இது வந்து ஒரு பெரிய காயினாக இருக்க போகிறதுன்னு நம்பிக்கை. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி 6 months ஆச்சு. கிட்டத்தட்ட $0.02 கிட்ட இருந்திருக்கு. $0.00 கிட்டலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரல வந்திருக்கு ஆல்மோஸ்ட். ஓகே, ஸோ மார்க்கெட் கேப்பும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, வேல்யூவோட டோக்கனும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அண்ட் நல்லா வளரும்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அண்ட் இதோட மார்க்கெட் கேப் இப்போ 89th ரேங்க்கில் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் நல்லா போகும்னு சொல்கிறாங்க. ஒரு யூ கேன் ஜஸ்ட் பார்த்து வைக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி ஐடென்டிஃபை பண்ணி உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணிட்டு வச்சுக்கலாம் லாங் டேர்முக்காக. ஸோ இந்த டோக்கன் நீங்கள் ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுங்கள், நீங்களும் அனலைஸ் பண்ணுங்கள், நானும் இன்னும் அனலைஸ் பண்ணிகிட்ருக்கேன் டீட்டெயிலாக. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஆக்சுவலி. இவங்க டீம் பார்த்தீங்கன்னா காயின்பேஸ் இருக்குல்ல, காயின்பேஸ் வந்து ஆக்சுவலி இந்த வெஞ்சரை ஃபண்ட் பண்ணுறாங்க. இந்த டோக்கனோட காயின்பேஸ் வந்து டைப் வச்சுருக்காங்க. பேசிக்கலி காயின்பேஸ் தான் இந்த ரிசர்வ் டோக்கன் பின்னாடி இருக்கிற ஆளுங்க. ஸோ அந்த ஆளுங்க இருக்காங்க. இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து வந்து சப்போர்ட் பண்ணுற ஆளுங்களும் இருக்காங்க இந்த பர்டிகுலர் டோக்கனுக்கு. ஸோ இது பற்றி நீங்கள் இன்னும் ரீசர்ச் பண்ணலாம். ஸோ அண்ட் இந்த நல்லா டோக்கனாக இருக்கலான்னு ஒரு நம்பிக்கை. நீங்களும் உங்கள் சைட்லேருந்து ரீசர்ச் பண்ணி வாங்கிக்கலாம். எப்படி வாங்கணும்னு நான் சொல்கிறேன். ஸோ பேசிக்கலி உங்கள் எத்தீரியம் வாலெட் இருக்குது. இந்த எத்தீரியம் வாலெட்டில் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் ஆல்ரெடி ஆர்எஸ்ஆர் டோக்கன்னு. ஓகே, அதை எப்படி வாங்கணும்னு சொல்லித்தரேன். யூனிஸ்வாப் போங்க, uniswap.org போயிட்டு ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, ப்ராடக்ட்ஸில் ஆப் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இங்கே ஸ்வாப் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். எத்தீரியம், அப்புறம் எவ்வளோ எத்தீரியம் வாங்கணும் அதுக்கேற்ற போல் நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 0.01 எத்தீரியம் நீங்கள் இங்கே 2 டோக்கன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆர்எஸ்ஆர் டோக்கன் உங்களுக்கு வரலன்னா என்ன பண்ணணுன்னா நீங்கள் இந்த ஆர்எஸ்ஆர் ரிசர்வ் ரைட்ஸ் டோக்கன் போயிட்டு ஈதர் ஸ்கேன் போயிட்டு இங்கேலேருந்து நீங்கள் இந்த அட்ரஸை காப்பி பண்ணிக்கோங்க. அட்ரஸை காப்பி பண்ணிட்டு இந்த யூனிஸ்வாப்பில் வந்து நீங்கள் இந்த அட்ரஸை பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ ப்ளேஸ் பண்ண உடனே உங்களுக்கு அந்த அட்ரஸ் அந்த டோக்கனோட டீட்டெயில்ஸும் வந்துடும். அப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண உடனே இப்போ நீங்கள் இந்த டோக்கனை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காமிக்கும் 0.01 எத்தீரியமுக்கு எத்தனை ஆர்எஸ்ஆர் டோக்கன் வருது. ஸோ அதுக்கேற்ற போல் நீங்கள் ஸ்வாப் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கேன். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு எந்த ப்ரொசீஜரும் சொல்கிறேன் எப்படி வாங்கணுன்னு. ஒன்லி திங் என்னென்னா கேஸ் ஃபீ ஜாஸ்தியாக இருக்கும், அது கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. ஆர் நீங்கள் வேறு எக்ஸ்சேஞ்சஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்கேஸ் நீங்கள் மெட்டாமாஸ்க் வாலெட் யூஸ் பண்ண போகிறது இல்லை, நான் வேறு எக்ஸ்சேஞ்சில் வாங்கிக்கலான்னா நீங்கள் மார்க்கெட்ஸ் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிலாக்ஸின்னு ஒரு இது பிளாட்ஃபார்ம், அதில் 19% இப்போ லிக்விடிட்டி இருக்குது. யூனிஸ்வாப்பில் 4% ட்ரேட் ஆகிருக்கு. எம்எக்சி, ஹாபிட், கேட்.io, கியூபி குளோபல், இத்தனை பிளாட்ஃபார்ம்ஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஆக்சுவலி. காயினிஎக்ஸ், 1inch, அப்புறம் ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 27 பிளாட்ஃபார்ம்ஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு இந்த காயின். அண்ட் இந்த காயினோட வேல்யூ நல்லாயிருக்கு. அண்ட் காயின் பேஸ் வந்து இவங்களை பேக்கப் பண்ணுறாங்கனால இந்த காயினும் நல்லா போயிட்டுருக்கு, வேல்யூ நல்லா போயிட்டுருக்கு. அந்த சார்ட் ஸ்ட்ரக்சரும் நல்லா இருக்குது. நிறைய பேர் இதை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க பேசிக்கலி. இந்த பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸும் நீங்கள் இந்த பார்க்கலாம். நான் உங்களுக்கு இந்த வெப்சைட்டோட டீட்டெயில்ஸ் லிங்க்கும் வீடியோவில் போடுறேன். ஸோ தட் நீங்களும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அண்ட் தென் யூ கேன் திங்க் அபவுட் பையிங் இட். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.